பிரதீப் ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு அவருக்கு பிரேக்கப்ஸ் லவ் எல்லாமே இருக்குது. மமிதா வந்து அவர் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரப்போஸும் பண்ணுறாங்க. ஆனால் பிரதீப் வந்து உங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக தான் சின்ன வயசுலேருந்து பழகிருக்கேன், எனக்கு உண்மையில அந்த ஃபீலிங் வரல அப்படின்னு சொல்லி அவங்க லவ்வை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. டிப்ரெஸ்டான மமிதா வெளிநாடு கிளம்புறாங்க. பிரதீப் ஒரு கட்டத்தில் மமிதாவை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் வந்து மமிதாவை அவர் லவ் பண்ணுறோன்றதை உணர்றாரு. அதை அவர் மாமா சரத்குமார் கிட்ட சொல்லி அவருக்கும் மமிதாக்கும் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறாரு. ஸோ கல்யாண நாள் அன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் போது தான் அவருக்கு தெரிய வருது மமிதாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் டூட் படத்தோடைய கதை. ஆஸ் யூஷுவல் பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஆக்டிங்கில் கலக்கி இருக்காரு. அவருக்கு காமெடி தான் நல்லா வரும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம், ஆனால் எமோஷனலும் சூப்பராக பண்ணுறாரு. ஸோ அவர் ஆக்டிங் ரொம்ப மாசாக இருந்துச்சு. இந்த கதையில் பிரதீப் ரங்கநாதனை தாண்டி வேற யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் சரத்குமார் சொல்லியே ஆகணும், அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே டைலாக் டெலிவரி தான் நான் சொல்லுவேன். தாலிக்கு மதிப்பில்லை, தாலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணுடைய ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு இருக்குது அப்படின்ற டைலாக் ரொம்ப சூப்பராக இருந்தது. சில ஆபாச வார்த்தைகள் வசனங்கள் இருந்தது, அது இல்லை அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக ஃபிக்ஷனலாக பார்க்க இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்தது.